அன்பான விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சின்ன வெங்காய சாகுபடி அதிக மகசூல் எடுப்பதற்கான சின்ன சின்ன டிப்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். சின்ன வெங்காய சாகுபடியில் மிக முக்கியமான பங்கு பார்த்திங்கன்னா, அதோட உர நிர்வாகம் தான். உர நிர்வாகம் கரெக்டாக போடணும். ரொம்ப கம்மியாகவும் போட்டக்கூடாது, அல்லது அதிகமாகவும் போட்டக்கூடாது. அந்த மாதிரி நம்ம போட்டோம்னா சரியான மகசூல் வராமல் போகும். அதனால் அந்த முக்கியமான அப்புறம் மிக முக்கிய பிரச்சனை திருகல் நோய், கோழிக்கால் நோய். இதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் வேளாண் பீடியா அப்படின்ற யூடியூப் சேனல். அதில் நிறையா விவசாய நண்பர்கள் நமக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, நம்ம யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்திட்டிங்கன்னா இது மேலும் எனக்கு நிறைய வீடியோ போடுறதுக்கு உதவியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தேவையான தகவல்களை என்னோடய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளலாம், அல்லது கமெண்ட்டில் உங்களுக்கு என்ன தேவைகள், விவசாயம் சம்மந்தப்பட்ட தேவைகளை நீங்கள் தெரிவிச்சிங்கன்னா அது சம்மந்தமான வீடியோவை அடுத்தடுத்த வீடியோவை தயார் செய்து நாங்கள் போடுறோம். ஓகேங்களா? இப்போ சின்ன வெங்காய சாகுபடி பற்றி பார்ப்போம். அதுக்கு முக்கியம் நமக்கு பட்டம் முக்கியம். எந்த பட்டத்தில் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 வகையான பட்டங்கள் இருக்குங்க சின்ன வெங்காய சாகுபடியில். ஃபஸ்ட்டு ஏப்ரல் மே கோடை காலத்தில் போடுவாங்க. ஏப்ரல் மே கோடை காலம். அடுத்தது பார்த்திங்கன்னா கார்த்திகை பட்டம்பாங்க, அக்டோபர் நவம்பர். இப்போ குளிர்காலம். இந்த சீசனில் வெங்காய சாகுபடி பொதுவாக பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், திண்டுக்கல் மாவட்டம் மற்றும் ஈரோடு போன்ற பெரும்பாலான மாவட்டங்கள் இப்போ போடுறதுக்கு ரெடியாக இருக்காங்க. அதுக்கு மிக முக்கியம் மண் ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா தரைகள்லேயும் இந்த வெங்காயம் வராதுங்க. மண் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மணல் சாரியாக இருக்கணும். மணல் சாரி, வண்டல் மண்ணாக இருக்கணும், வண்டல் கலந்த செம்மண்ணாக இருக்கணுங்க. அது ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம போடக்கூடிய ஊற்றக்கூடிய வாட்டர் இரிகேஷன் பண்ணுறோம் இல்லையா, அந்த தண்ணி ஓடிடணும். தண்ணி தேங்கி நிற்கக்கூடாது. இப்போ தண்ணி நீங்கள் தேங்கி நின்றுச்சுன்னா உங்களுக்கு வெங்காயத்தில் அழுகல் வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா வெங்காயத்தில் மிக முக்கியமான நோய் பார்த்திங்கன்னா கோழிக்கால் நோய்பாங்க, அல்லது திருகல் நோய்பாங்க. அதுக்கு எவ்வளவு மருந்துகள் ஆயிரக்கணக்கில் விவசாயிகள் செலவழிக்கிற விவசாயிகள் இருக்காங்க. அப்படி இருந்தும் அதை கட்டுப்படுத்த முடியாமல் இருக்குது. அதனால இந்த வெங்காயத்தில் நம்ம கரெக்டான பட்டத்துலையும் கரெக்டான சாயிலாகவும் இருந்துச்சுன்னா நமக்கு அதிக மகசூல் கிடைக்கும். முக்கியமாக களிமண் தரை. களிமண் தரையில் கலர் நிலத்துலையும் நம்ம போடக்கூடாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா களிமண் தரையில் தண்ணியை இருத்தி வச்சுக்கும். தண்ணி வடிகால் சரியாக இருக்காது. அப்போ அந்த மாதிரி களிமண் தரையில் நீங்கள் வெங்காயம் நட்டிங்கன்னா வெங்காயம் வளராது. இன்னொன்று கலர் நிலம், அதாவது பிஹெச் அதிகமாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். உப்புத்தன்மையான நிலத்தில் போட்டாலும் நமக்கு வெங்காயம் சரியான மகசூல் வராது. அதனால் மிக முக்கியமாக பார்த்தீங்கன்னா வெங்காயத்துக்கு சரியான மண் ரொம்ப முக்கியம். ரெண்டாவது பட்டம் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தண்ணீர் பாய்ச்சும் போது ஈரத்தன்மை உலர்ந்து இருக்கணும். அப்பப்போ ஈரம் கட்டணும், உலர்ந்து இருக்கணும். ரொம்ப ஈரம் இருந்துக்கிட்டே இருக்கக்கூடாது. 2 நாள் உங்களுக்கு ஈரம் தாங்கிச்சுன்னா உடனடியாக வெங்காயம் எல்லாம் அழுக ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதனால் ரொம்ப முக்கியம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 மருந்துலேருந்து 7 மருந்து வரைக்கும் அடிப்பாங்க. மொத்த வெங்காயத்தில் பார்த்திங்கன்னா 70லேருந்து 90 நாளில் அறுவடை செஞ்சுருவாங்க. ஆனால் அதுக்குள்ளே வாரத்துக்கு ஒரு மருந்து விவசாயிகள் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ஒரு மருந்து நம்ம அடிக்காமல் விட்டால் கூட பூச்சி மருந்து உடனடியாக நோய் தாக்குதலோ பூச்சி தாக்குதலோ வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? அதே மாதிரி மழை பெய்யுது. இப்போ அக்டோபர் நவம்பர் காலம் எதுக்கு சொல்கிறேன்னா, அக்டோபர் நவம்பரில் அடிக்கடி மழை பெய்யும். அதுக்கு பார்த்திங்கன்னா இரவு நேரம் குளிர் ரொம்ப அதிகமாக இருக்கும். இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நாள் குளிர் அதிகமாக இருந்துச்சாலும் அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோய் வர ஆரம்பிச்சிடும். அதனால் மேங்கோ சோப் M45 ரெகுலராக அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கடைசி உழவு, இப்போ உழவு ஓட்டும் போது என்ன பண்ணணும், வெங்காயம் நடுறதுக்கு முன்னாடி நமக்கு உழவு ஓட்டும் இல்லையா, உழவு. அப்போ கடைசி உழவின் போது முக்கியமாக ட்ரைகோடெர்மா விரிடி சூடோமோனாஸ், இது ஏக்கருக்கு 1 கிலோ. ட்ரைகோடெர்மா விரிடி, ஓகேங்களா, சூடோ மோனாஸ் ஃப்ளோரசன்ஸ் அப்படின்னு இருக்குங்க. இது நிர்மல் கம்பெனியில் பயோ சஞ்சீவினி அப்படின்ற பேரில் கிடைக்கும். ஓகேங்களா? பயோ சஞ்சீவினி அப்படின்னு 2மே கலந்தே கிடைக்குங்க. அதை நீங்கள் வாங்கிக்கலாம்.
வாங்கிட்டு கடைசி உழவின் போது வந்து அதை போட்டு நீங்கள் வந்து ஒரு மக்கிய தொழு உரமோ ஒரு டன்னு தொழு உரம் அல்லது வந்து 1 டன்னு கம்போஸ்ட் எடுத்து கலந்து கடைசி உழவில் போட்டுட்டிங்கன்னா 15-20 நாளில் வரக்கூடிய அழுகல், கருகல், அப்புறம் கோழி திருகல் நோய் வந்து வராமல் இருக்கும். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமாக வந்து இந்த பயோ சஞ்சீவனியை நீங்கள் போடணுங்க. ஓகேங்களா? கடைசி உழவின் போது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உழவுக்கு வந்து ஒரு 450 500 கிலோ உங்களுக்கு தேவைப்படும். உழவு முடிச்சுட்டு விதைக்கும் போது விதைக்கிழங்கு வந்து ஒரு 500 கிலோ தேவைப்படும் வச்சுங்களேன். இந்த வெங்காயம் விதை வெங்காயம் அதை வந்து நம்ம போடுறதுக்கு முன்னாடி விதை நேர்த்தி செய்து போடணும். ஏன்னா நிறையா வந்து விவசாயிகள் வந்து விதை நேர்த்தி செய்யாமல் இந்த வெங்காயம் போடுறதுனால என்ன ஆகுனா முதல் 10-15 நாள்லேயே வந்து நோய் தாக்குதல் வந்து ரொம்ப அதிகமாகிடுது. அப்போ வந்து நம்ம வெங்காயம் போடுற வெங்காயம் வந்து வெங்காயத்துலேயே அழுகல் இருக்குதா அப்படின்றத பார்த்து நல்ல வெங்காயமாக செலக்ட் பண்ணி போடணும். ஃபஸ்ட்டு வெங்காயம் நல்லதாக இருக்கணும். போடும்போது விதை நேர்த்தி செய்யணும். விதை நேர்த்தி எதை வச்சு செய்வோம் அப்படின்னா கார்பன் டசிம் மேங்கோ சோப் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். ஸ்லரியாக இருக்குது பார்த்தீங்களா, ஸ்லரினா WS ஃபார்முலேஷன் இருக்கும். கார்பன் டசிம் வந்து 20, கார்பன் டசிம் 25% இருக்கும். மேங்கோ சப் 50%. இது WS ஃபார்முலேஷன், வெட்டபுள் செலரி ஃபார்முலேஷன். ஏன்னா இதுலேயே வந்து சாஃப் எடுத்திங்கன்னா அது வந்து வட்டபுள் பவுடர் ஃபார்முலேஷன். அதனால வந்து வெங்காயத்தை வந்து நீங்கள் அதை வச்சு கலக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் ஒட்டாது சரியாக. இதே வெட்டபுள் சிலரி ஃபார்முலேஷன் வந்து ஸ்ப்ரிண்ட் அப்படின்ற பேரில் கிடைக்கிது UPLல. இதை வாங்கி நீங்கள் கொஞ்சம் தண்ணியை கலந்துக்கிட்டிங்கன்னா வெட்டபுள் சிலரியை நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது 2 கிராம் வந்து 1 கிலோவுக்கு வெங்காயத்துக்கு. இப்போ வந்து 500 கிலோ நீங்கள் போட்டிங்கன்னா 1 கிலோ வாங்கிக்கணும். 1 கிலோ வாங்கி அதை லைட்டாக தண்ணியில் கலந்து வெங்காயத்து மேலே வந்து நல்லா உருட்டிட்டிங்கன்னு வச்சுங்களேன், நல்லா ஒட்டிக்கும் அந்த கலரு. அப்போ வந்து நீங்கள் முதல்ல முளைச்சி வரும்போது வரக்கூடிய நுனிக்கருகள் நோய், அழுகல் நோய் அதெல்லாம் வராதுங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் விதை நேர்த்தி செய்கிறதுக்கு. ஓகேங்களா? சில பேர் ட்ரைகோடர்மா சூடோமோனஸை வச்சு கூட விதை நேர்த்தி செய்வாங்க. நம்ம வந்து ட்ரைகோடர்மா சூடோமோனஸை கடைசி உழவின் போது போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மண்ணில் வந்து நோய் வராமல், மண்ணில் இருக்கக்கூடிய பித்தியம், பைட்டோத்தோரா போன்ற நோய்களை மண்ணிலே இருக்கும். அந்த நோயை பாதுகாத்துரும். இப்போ விதை கிழங்கில் இருக்கிற நோய்களை வந்து பாதுகாக்கிறதுக்கு நம்ம வந்து ஸ்ப்ரிண்ட்டை வச்சு விதை நேர்த்தி செஞ்சிடலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் உரம் போடுறது மிக முக்கியம். உரம் வந்து 15ஆவது நாளில் போடுவாங்க ஒரு உரம். 15ஆவது நாளில் வந்து என்ன உரம் போடுவாங்கன்னா சூப்பர் பாஸ்பேட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. யூரியா வந்து ஒரு 10-15 கிலோ, நான் சொல்கிறது ஒரு ஏக்கருக்கு. ஓகேங்களா? அதுக்கடுத்து சூப்பர் பாஸ்பேட் வந்து ஒரு மூடை. இது கூட வேம்னு இருக்குது. வேம்னு ரைசோமிக்கா அப்படின்னு பேரில் இருக்குது. படத்தில் காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ரைசோமிக்கா அப்படின்னு இது பவுடர் ஃபார்மாக இருக்குங்க. இது வந்து 100-200 கிராம் நீங்கள் இந்த உரத்தோட கலந்து நீங்கள் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து வேர் வளர்ச்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த ரைசோமிக்கான்றது பியூர் ஃபார்ம் ஆஃப் வேம். இது வந்து வெங்காயத்தோட வேரில் போய் உட்காந்துட்டு வேரை தாக்கக்கூடிய நோய்களிலிருந்து பாதுகாக்கிறது. இன்னொன்று நம்ம போடக்கூடிய உரங்களான SSP போன்றவற்றை கரைச்சி வேருக்கு எடுத்து கொடுத்து வெங்காயம் வந்து நல்லா வளர்கிறதுக்கு வழிவகை செய்கிறது. அதனால் முக்கியமாக முதல் உரம் போடும்போது யூரியா சூப்பர் போடும்போது இந்த வேமஸ் வந்து ரைசோமிக்கா அப்படின்ற பேரில் இருக்க வேமை வந்து நீங்கள் கலந்துக்கு போடுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதுக்கடுத்த உரம் வந்து ஒரு 25 நாளில் வைப்பாங்க. 25 நாளில் உரம் வைக்கும்போது அதே ஒரு யூரியா 10 கிலோ, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட்டு ஒரு மூடை, அது கூட CMS அதாவது கால்சியம் மக்னீசியம் சல்ஃபர். இதை பற்றி கூட நான் நிறையா வீடியோ போட்டிருக்கேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோவை பார்த்தா தெரியும். CMSனால் என்னது, அது எதுக்கு யூஸ் பண்ணணும், எந்தெந்த பயிருக்கெலாம் யூஸ் பண்ணணும், CMSோட நன்மைகள் என்ன, இதில் எத்தனை % கால்சியம் இருக்குது, எத்தனை % மக்னீசியம் சல்ஃபர் இருக்குன்ற பற்றிலாம் வீடியோ போட்டிருக்கேன். இந்த வேளாண் பீடியா சேனல்லேயே நீங்கள் உள்ளே போய் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தை பற்றி நிறைய வீடியோ இருக்குது. அதை பார்த்து வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? CMS போடணும். போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதோடு வந்து இந்த நம்ம ஏற்கனவே நம்ம போட்டோம்ல கார்பன் டசிம் மேங்கோ சப் ஸ்லரி ஸ்ப்ரிண்ட்டு, அதையுமே கூட வந்து 1/4 கிலோ ஸ்ப்ரிண்ட்டு 1/4 கிலோ வாங்கி இந்த உரத்தோட கலந்து நீங்கள் விசிறி விடணும்.
அப்படின்னா என்ன ஆகுதுனால பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி பண்ணிங்கன்னா வேர்லேருந்து வரக்கூடிய நோய்கள், அழுகல், கருகள், அப்புறம் வந்து திருகல் நோய் போன்றலாம் வராமல் வந்து நம்ம 25வது நாள்லேயே வந்து நம்ம பாதுகாத்துக்கலாம். ஓகேங்களா? அப்போ உரம் போட்டுட்டோம். 2வது 25வது நாளில் போடும்போது யூரியா 10 கிலோ, சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 1 மூடை, சிஎம்எஸ் 1 மூடை, அது கூட வந்து ஸ்ப்ரிண்ட்டு 1/4 கிலோ வாங்கி யூரியாவோட ஸ்ப்ரிண்ட்டை கலந்து மொத்தமாக எல்லாத்தையும் கலந்து நம்ம விசிறி விட்டணும். ஓகேங்களா? அதோட வந்து ஏதாவது புழுக்கள் இருந்துச்சுன்னா இந்த மருந்தோட வந்து ஒரு குளோரிபைரிபாஸ் குருணையோ அல்லது வந்து ஃபெர்டிரா குருணையோ ஏதாவது சேர்த்துக்கலாம். அப்படி சேர்க்கும்போது வந்து மண்ணில் இருக்கக்கூடிய புழுக்கள், அழுகல்லாம் இதெல்லாம் வந்து பாதுகாத்துரும். அதுக்கடுத்து வந்து 45வது நாளில் வந்து உரம் போடணும். என்ன போடணும்னா வந்து 45வது நாளில் வந்து 15 கிலோ எம்ஓபி, 15 கிலோ பொட்டாஸ், மியூரட் ஆஃப் பொட்டாஸ் போடணும். அதுக்கடுத்து ஒரு 15 கிலோ சிஎன்கிறது கால்சியம் நைட்ரேட். ஓகேங்களா? இதை வந்து போட்டால் போதும். இது பத்தாட்டினா இதை 10 கிலோ மணலில் கலந்து சேர்த்து போட்டுக்கலாம். சிஎன்னா என்னது, கால்சியம் எதுக்கு போடணும், கால்சியம் நைட்ரேட் எதுக்கு போடணும், அதுக்கு தேவையான சத்துக்கள் என்னன்றதை பற்றி நான் வீடியோ போட்டிருக்கேன், பார்த்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த சமயத்தில் வந்து இந்த உரங்கள்லாம் போட்டாவே நல்லா வந்து வெடிப்பு வர ஆரம்பிச்சிடும். 50 நாளுகளுக்கு அப்புறம் வந்து செடி நல்லா கரெக்டாக வந்துடும். அதுக்கடுத்து 70-90 நாளில் வந்து நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணணும். அப்போ வந்து பயிர் வந்து கொன்ற ஆரம்பிச்சிடும். இப்போ இதை தவிர நோய்க்கு மட்டும்தான் நம்ம இதுக்கு மருந்து சொல்லியிருக்கோம். இதில் தேவையான சில பூச்சிகள் வரும், இலைப்புழு வரும், அப்புறம் வந்து த்ரிப்ஸ் வரும், அப்புறம் வந்து நிறையா புழுக்கள் வரும். இதுக்கெலாம் வந்து நான் வந்து அடுத்ததாக ஒரு வீடியோ போடுறேன். ஏன்னா இதுவே ரொம்ப அதிகமாகிருச்சு. அதனால் அன்பான விவசாய நண்பர்களே, இந்த நான் சொல்லக்கூடிய முறையை கையாண்டு வெங்காயத்தில் அதிக மகசூல் எடுங்க. மேலும் வந்து உங்களுக்கு ஏதாவது தகவல் தேவைப்பட்டால் இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து நீங்கள் வந்து என்னை தொடர்பு கொட்டினீங்கன்னா விவசாயம் சம்மந்தப்பட்ட எந்த கேள்வினாலும் நீங்கள் கேட்கலாம். 94433584. நன்றி விவசாய நண்பர்களே.